கூட்டிட்டு வந்துடும். அம்மா எல்லாரும் இங்கே பாருங்கம்மா. அப்படி கிட்டே போப்பா. பணியாற்றக்கூடிய உங்க கையில மரக்குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு மெம்பரு, இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரை குப்பையம்பட்டியை பசுமை சோலையா மாற்றணும்னு அவங்க கனவு காண்கிறாங்க. மரக்கட்டளை அதுக்கு உங்களுக்கு துணை இருக்குது. இந்த குழந்தைங்களெல்லாம் ஒரு விதையை போட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வளர்த்து உங்கள் கையில் கொண்டாந்து இப்போ குழந்தையாக கொடுத்துருக்கோம். இதை பெரிய மரமாக விருட்சமாக மாற்றுறது யாரால் முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களால் மட்டும்தான். நாங்கள்லாம் பார்வையாளர்களாக வந்துட்டு போயிடுவோம். நீங்கள் தான் இதை வந்து காப்பாற்ற முடியும். உங்களை நம்பி தான் இந்த வேலை ஒப்படைக்கப்படுது. நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் பெரிய மரமாக வந்துடும். மரத்துக்கு பெரிய சக்தி உண்டுமா? நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்படி மனிதன் பேசுகிறப்ப புரிஞ்சுக்கிறானோ, கேட்டுக்கிறானோ, உணர்றானோ, அது மாதிரி மரத்துக்கு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் இதுக்கு கேட்கும். இதுக்கு நான் தொட்டா அதுக்கு தெரியும். நீங்கள் நினைப்பீங்க எப்படி தெரியும் அப்படின்னு. தொட்டா சினிங்கன்னு ஒரு செடி இருக்கா, தொட்டோன்னு சுருங்கிக்குது இல்லை, அது கொஞ்சம் வெளிப்படுத்திடுது. இதுக்கு வெளிப்படுத்த தெரியலை, அவ்வளோதான். நம்மளை அடித்தாக்க, நம்மளை பாதிச்சாக்க, யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரரு, எய்த்த வீட்டுக்காரரு நம்மளை ஏதாவது சிரமம் கொடுத்தா, அல்லது பொருளாதாரத்தில், பண வசதியில், அல்லது பதவி பலத்தில் கூடுதலாக உள்ளவங்க நம்மளுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? நம்மளால் முடிஞ்சால் போராடி பார்ப்போம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? காளியாத்தா நீ இருந்தா கேளு, மகமாயி நீ இருந்தா கேளு, என்னை இப்படி சண்டாலம் இப்படி பண்றான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மர குழந்தைகளையும் யாராவது பாதிச்சாங்கன்னா இந்த மரம் அந்த சாமி கிட்ட முறையிடும். இந்த மாதிரி என்னை பாதிக்கிறாங்க, நான் எந்த பாவமும் அறியாம இங்க இருக்கேன், இவ்வளவு பேர் சேர்ந்து உழைச்சி இந்த மரக்கண்ணை வச்சாங்க என்னை கொண்டு வந்து, இந்த பூமியில நான் வளர்ந்து பெரிய மரமா வந்து கனிகள் நிறையா கொடுக்கலாம், பறவைகளுக்கு நிறையா உணவு கொடுக்கலாம், வருங்கால குழந்தைகளுக்கு நல்ல காற்று கொடுக்கலாம்னு நினைச்சு நான் வளர்ந்து வர்றேன். என்னை ஆட்டை விட்டு மேய்க்கிறாங்க, மாட்டை விட்டு மேய்க்கிறாங்க, என்னை வெட்டுறாங்க, கொத்துறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இருந்தா கேளுன்னு யார்கிட்ட சொல்லும்? உங்க ஊர் தெய்வத்துக்கிட்ட சொல்லும். உங்க தெய்வத்துக்கு சக்தி இருக்கா இல்லையா? நிச்சயமா கேட்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வைக்க போற இந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி நம்ம இந்த ஒரு உயிரை கெடுதல் பண்ணோம்னா நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும், நம்ம தலைமுறைக்கு, நம்ம புள்ள குட்டிகளுக்கு கெடுதல் ஏற்படும். இதை பாதுகாத்து வளர்த்தோம்னா நம்ம புள்ள குட்டிகளுக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்ம புள்ள குட்டியை நல்லா வளருவாங்க, அறிவுபூர்வமாக வளர்ந்து பெரிய ஆளாக வருவாங்க. அதனால முடிஞ்சா இதை காப்பாற்றுவோம். முடியலைன்னா சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவீங்களா? சொல்லணும் அவசியம். இது உங்களை நம்பி தான் ஒப்படைக்கப்படுது. நீங்கள் தான் இதோட கடவுள். இந்த மர குழந்தைகளுக்கு நீங்கள் தான் கடவுள். உங்களை நம்பி தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊரை வந்து பசுஞ்சோலையாக மாற்றணும். இன்னைக்கு முதல் கட்டமாக ஒரு 1000 குழந்தைகள் தான் கொண்டு வந்திருக்கோம். 5000 இல்லை, 10,000 இல்லை, 5 லட்சம் குழந்தைகள் தலைவி கேட்டாங்கனாலும், ஊராட்சி மன்ற துணைத் தலைவரோ வார்டு மெம்பர்களோ கேட்டாங்கனாலும் இந்த ஊருக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? இந்த ஊரை வந்து பச்சை காடாக மாற்றணும். எல்லா பறவைகளும் இங்கே வந்து தங்கணும், சரணாலயமாக மாறணும். புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே குப்பையம்பட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப பசுமையான ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு பேர் எடுக்கணும். அதுக்கு யாரால முடியும்னா, யாரால முடியும்? உங்களால் மட்டும்தான் முடியும். நாங்கள்லாம் வந்துட்டு போயிடுவோம், உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களை நம்பி தான் இந்த காரியத்தை செய்கிறோம். தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுங்க. வாங்க அப்படியே போங்க. எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க. இருப்பா, பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி ஆளுவலை. எனக்கு தெரியுதாப்பா? பேசாதீங்க. நீ என்ன அதை கிட்ட பேசிட்டு இருக்கிற? அங்கனே குட்டிங்க சாமி, கண்ணெல்லாம் தொடாம நாங்கள் போங்க வரிசையாக. அது யாரு அங்கே யார் எடுத்து
பாக்கெட்டை பிரிச்சுட்டு வைங்க, வெறும் தான் வச்சிடாதீங்க. ஏன் அவங்க எல்லாம் நிக்கிறாங்க? ஏமா கண்ணு எடுத்துட்டு வாங்கம்மா. ஆமாம் வைங்க. ஆ எப்போ? பாக்கெட்டை பிரிச்சுட்டு வச்சீங்களா? இந்த மாதிரி பிரிக்காம அடிச்சு வேறு தள்ளி விட்டுங்க.